பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது இங்கே தமிழ் வாத்தியார்கள் இந்த கேந்திர வித்யாலயா பள்ளியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு கேள்வி வந்தது. அது என்னை குறிப்பிட்டு நான் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே அவர் பொய்யைத்தான் சொல்வார். நான் கேட்ட கேள்வியும் அவர்கள் கொடுத்த பதிலும் உண்மையை மறைத்து அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆசிரியர்கள் நிரந்தரமாக பணியாற்றுகிறார்கள் கேந்திர வித்யாவில் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில், இதுதான் கேள்வி. அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் 0. இதுதான் உண்மை. அது டெம்பரரி அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களை நியமிக்கிறார்கள், தமிழ் ஆசிரியர்களை. அவர்களுக்கு சம்பளம் 20,000 ரூபாய். ஆனால் சமஸ்கிருதம், ஹிந்தி போன்ற மொழிகளை கற்றுக் கொடுப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்கப்படும் போது அவர்களுக்கு சம்பளம் 70,000க்கு மேலாக. ஸோ தமிழ் மட்டும் இல்லை, கன்னடம், கன்னடா, ஆந்திரா எல்லா இடத்துலையுமே அவங்க 3 லாங்குவேஜ் தான் பர்மனெண்ட் அப்படின்னு பண்ணுறாங்க. ஒன்று இங்கிலீஷு, ஹிந்தி, சான்ஸ்கிரிட்ன்றது மொத்தமாகவே இந்தியாவில் தாய்மொழியாக கொண்டிருப்பது ஒரு 20,000 பேரோ என்னவோ தான். ஆனால் கேந்திர வித்யாவில் மொத்தம் வேலைக்கு சேர்த்திருப்பவர்களின் எண்ணிக்கை 2011ஆம் ஆண்டின் கணக்குப்படி 1037. இன்னைக்கு தேதிப்படி கிட்டத்தட்ட 1700 பேர் அங்கே பணி செய்கிறார்கள் நிரந்தர பணியாளர்களாக. பேசாத ஒரு மொழியை அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்து கடந்த 10 ஆண்டுகளில் 3548 கோடி for 10 years for the development of Sanskrit language. தமிழுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 கோடி கூட கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷத்துல 113 கோடி தான். அதுதான் சவுத் இந்தியன் டிராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு எல்லாமே அவங்க கொடுக்கின்ற நிதி பகுதி. இப்போ அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா தாய்மொழி கற்றுக்கணும், ஆங்கிலம் கற்றுக்கணும், அடுத்தது ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நீண்ட நாள் கோட்பாடு. ஆனால் கேந்திர வித்யாவில் பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மொழி கற்பித்தலை எப்படி தவிர்க்கவே முடியும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்படி தாய்மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக போடணும். இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் வர்ச்சுவல் அகாடமி மூலமாக நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்றது ஒரு ஆட்டோனமஸ் பாடின்னு அவர் சொன்னது உண்மை. ஆனால் அது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய முயற்சி. இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நம்முடைய தமிழ் தொப்புள்குடி உறவுகள் பல வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் அந்த தமிழ் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்னும் பொழுது ஆன்லைனில் அவங்க கற்றுக்கிறதுக்காகன்னு சொல்லி அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அதை ஆரம்பித்து வைத்தார். இதை வைத்து சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் வாழும் நம் தமிழர்கள் அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேயே இருக்கும் ஒரு பள்ளியில் இங்கே எத்தனையோ பேர் தமிழ் ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது அதை அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க கூட மனம் இல்லாமல் தமிழர்கள், தென்னிந்தியர்கள் யாரும் அவர்கள் நலம் பெற்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது தற்காலிக பணின்னு சொல்லி 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்னைக்கு வேணாலும் அவங்களை டெர்மினேட் பண்ணணும். இதை போன்று செய்து கொண்டிருப்பதை அண்ணாமலை அவர்கள் திரித்து, ஏதோ நாங்கள் தமிழுக்காக இவ்வளோ பண்ணிட்டோம், சன் டிவி இருக்கீங்களா, சன் டிவி மேலே தான் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சன் டிவி மேலே கேஸை போட சொல்லுங்க, கோர்ட்டில் நான் பேசுகிறேன்னு சொல்லுங்க. அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் கோர்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.